வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்தும் இறைவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புடனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்களில் உமது அன்பை நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 14 ஏறாக. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார்.
அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகின்றார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன். உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்கு புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கின்றார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த வீட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளில் நின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. அவர்கள் பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்,
தாம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரையும் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவருடைய இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர் முழுதியத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீர் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மேலும் அன்பு கூறுவாயா என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளுமே அடிப்படையாக அமைகின்றன என்று பதில் அளித்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உமது ஆவியால் எங்களை புதுப்பியும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு காட்டு தீயால் முற்றிலும் கருகிப்போன ஒரு காட்டு பகுதியை பற்றிய செய்தி உலகம் முழுவதிலும் பரவியது. மரங்கள் எரிந்து கருகின, நிலம் சாம்பலாகிவிட்டது. அந்த இடத்தை பார்த்தவர்கள் இனி இங்கு எதுவும் வளராது என்று நினைத்தார்கள். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அதே கருகிய நிலத்தின் நடுவில் ஒரு சிறிய பச்சை முளைகள் தோன்றத் தொடங்கின. வெளிப்படையாக எல்லாம் இறந்து விட்டது போல தோன்றினாலும் மண்ணுக்குள் இன்னும் உயிர் இருந்தது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினரை ஒரு உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் அழைத்து செல்லுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம்.
அதை நாங்கள் பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற பொழுது அந்த நூலை தூக்கி 37வது அதிகாரத்தை நாங்கள் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக எசேக்கியேல் இறைவாக்கினரை கடவுள் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு அழைத்து செல்லுகிறார். அங்கே கூட்டிக் கொண்டு போய் அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை பார்த்து கேட்கின்றார். எசேக்கியேலை பார்த்து, மானுடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு எசேக்கியேல் பதிலளிக்கிறார், ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு தெரியும். பின்பு இறைவன் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு உரைக்க வேண்டும். அவ்வாறு இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது நான் என்னுடைய ஆவியை அதற்குள் அனுப்புவேன். அப்பொழுது அந்த எலும்புகள் எழுந்து தசை பொருந்தி அந்த எலும்புகள் உயிர் பெறும் என்று சொல்லி ஒரு அழகான உருவகத்தை எசேக்கியேல் இறைவாக்கருக்கு சொல்லுகிறார். இதை பார்த்த பிற்பாடு அந்த எசேக்கியேல் இறைவாக்கர் அந்த மக்களை பார்த்து, நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உருவகத்தை இறைவன் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில பகுதிகள் உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கலாம். உடைந்த உறவுகள், பல்வேறு விதமான தோல்விகள், எங்களுக்குள்ளே இருக்கிற நோய் நொடிகள், மனச்சோர்வுகள், ஆன்மீக வறட்சிகள், மன்னிக்க முடியாத காயங்கள், நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் சிந்திக்கிற பொழுது இனி எனக்குள்ளே எதுவும் மாறாது என்கின்ற ஒரு நிலைக்கு போகிற பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கடவுளிடம் இறுதி வார்த்தை என்பது மரணம் அல்ல, உயிர்தான், நம்பிக்கை என்மை அல்ல, புதுப்பித்தல் என்று சொல்லுகிறார். ஆகவே பாந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கிற பொழுது, ஆண்டவருக்குள்ளே வருகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையும் அந்த ஆவியும் எங்களுக்குள்ளே வருகிற பொழுது முடிந்ததிலிருந்து ஒரு தொடக்கமாக வந்து நாங்களும் ஈடுபடுகிறோம். ஆகவே பாந்தவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற அற்புதமான வார்த்தை, ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க முடியும். அந்த வார்த்தையை நாங்கள் வாழ்க்கையிலே தாங்கி, வாழ்க்கையில் எவ்வளவுதான் மனமடிகள் வந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை எங்களை உயிர்ப்பிக்க முடியும் என்கின்ற வார்த்தைகள் நம்பிக்கை வைத்து மன்றாடுவோம். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எம் நிலைவாழ்வுக்கு உணவாக உம் மகனையை தந்த இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்களிடையே உள்ள உறவுகளை மேம்படுத்தி உமது விழுமியங்களை தம் வாழ்வில் கடைப்பிடித்து உம் சாட்சிகளாக வாழ வரமறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றிய இறைவா, நாம் அனைவரும் உமது வார்த்தைகள் வலிமையுள்ளவை என்பதை உணர்ந்து கட்டளைகளை கடைப்பிடிக்கவும், எம்மிடம் உள்ளவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து பிறர் அன்பு கொண்டவர்களாகவும் தாழ்ச்சியுடையவர்களாகவும் வாழ்ந்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வரமறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புன்னக தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தனது வாலிப நாட்களில் நீர் தரும் நலன்களை கண்டுகொண்டு அதனை நல்ல வகையில் பயன்படுத்த தூய ஆவியின் அருட்கொடைகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உடலுள்ள நோய்களால் வேதனையுறும் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்களின் வேதனைகளை நீக்கி நிறைவான உடலுள்ள சுகத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய வாழ்க்கையின் வறண்ட இடங்களில் உமது ஆவியை ஊதியருளும். நம்பிக்கை இழந்த இடங்களில் உயிரை கொடுத்தருளும். எங்கள் இதயத்தை புதுப்பித்து உம்மை முழுமையாகவும்
எங்கள் அயவர்களை உண்மையாகவும் அன்பு செய்ய அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. தந்திடும் உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன், தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. உறவின் நிறைவே உண்மையின் திருவே உம் கையில் என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் தெரிந்தேன், உள்ளிருக்கும் உனை உணர நானும் மறந்திட்டேன். இதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. இதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதையே பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன். எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று ஆயினும் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, நம்முடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோடுக்களும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, அருட்சாதன வடிவில் உம்மை தருணத்தில் பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன், இதற்காகவே இந்நாளிற்காய் நான் நிதம் காத்து இருந்தேன். இந்நாளிற்கே உடலாக நீ வருவாய், உணவாக உனை தருவாய், நிலையான சொந்தம் நீ நிறைவாழ்வு தருவாய். இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன், இதற்காகவே உலகாளும் செல்வங்கள் பல கோடி வந்தாலும் உன்னோடு நான் காணும் சுகமாகுமோ? என்னை தேற்றும் சொந்தங்கள் உறவாக வந்தாலும் எனக்காக உயிரிந்த அன்பாகுமோ? மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தே. மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தே. மாறாதவா என் மருந்தாகவா, மனதெல்லாம் நீயாகி என்னை ஆளவா, நீ என்னை ஆளவா. இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன், இதற்காகவே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை வரலாடியாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றித்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடைய தோழமையை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வீற்றிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை வந்து என் மேல் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், அள்ளி என்னை கரை சேர்க்க அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே,
பயன்படுத்தி கொண்டவர்கள், அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும் போது, இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும் போது, அன்னை என்று உமை அழைத்தேன், அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை வந்து என் மேல் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், அள்ளி என்னை கரை சேர்க்க அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, வீற்றிருக்கும் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.